அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நாங்கள் நர்சரியிலேருந்து ஒரு 4 செடிக வாங்கிட்டு வந்திருக்கோங்க. அதில் ஒன்று இது நாட்டு ரோஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரோஸுங்க. அழகா குட்டியாக தான் மொட்டு விடும். ஆனால் பூ பார்க்க பெருசாக நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு செடி இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பூவை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே என்னுடைய சேனல் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நம்ம இட்லி பூன்னு நார்மலா சொல்லுவோம். அதனுடைய பேர் வந்து வெட்சி பூ. இத பார்த்துட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா, வெட்சி பூனா நம்ம தமிழ் பாடத்தில நம்ம படிச்சிருப்போம். ஆனா நேர்ல பார்த்ததில்ல. சும்மா இத இட்லி பூன்னு சொல்லியே பழகிட்டோமா, இதுதான் வெட்சி பூன்னு பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷமா இருந்ததுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு செடி வந்து வெள்ள சாமந்தி பூ. இது செவ்வந்தி பூ. இது வந்து பார்த்தீங்கன்னா, குட்டியா அழகா ஏற்கனவே நம்ம வச்சுருந்தோம் வரல. இந்த தடவை இத வாங்கி வச்சுருக்கோம். கண்டிப்பா வந்துரும்ன்னு இருக்கு. இதில என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர்ல உள்ளார பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர் இருக்கும். வீடியோவில் ஒழுங்காக தெரியுதான்னு தெரியல. நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா, இது வந்து பியூர் ஒயிட்டா இல்லாமல் ஒயிட் கலருக்குள்ளார எல்லோ கலர் இருக்கும். பார்க்கவே கொஞ்சம் அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால இந்த செடி வாங்கியிருக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாமிக்கு வைக்கக்கூடியதும் இருக்கக்கூடிய ஒரு செவ்வரளி செடி தாங்க வாங்கியிருக்கோம். எல்லாமே குட்டியாக இருக்கும்போதே பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த செவ்வரளி செடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா முருகருக்கு வைக்கலாம், அம்மனுக்கு வைக்கலாம். அதனால சரி ஓகே நல்லா வளரணும் அப்படின்னு நினச்சிட்டு இதை தொடர்ந்து நாங்கள் தொட்டியில் வைக்கலான்னு இருக்கோங்க. சரிங்க, இத்துடன் இந்த வீடியோ நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவல் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.